நம்ம வந்து ப்ளவுஸுக்கு 4ஆக தாங்க மடித்து போடணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி 4ஆக தான் மடித்து போடணும். 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 பீஸு 2 பீஸு, இது ரெட்டையாக இருக்குது. ஓகே, எப்போவுமே கை வெட்டும் போது மடிப்பு வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சில பேர் நம்ம பழகிறவங்க இப்படி போட்டு 4ஆக வெட்டி கையில் கொடுத்துருவாங்க கையை. அதனால் கண்டிப்பாக இந்த ஒத்தையாக இருக்கிறதெல்லாம் கீழே இந்த மாதிரி தான் வரணும். இந்த ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம பக்கம் இப்படி மடித்து போட்டுக்கிறோன்னா எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ கையை நம்ம எப்படி அளக்க போகிறோம்னு பார்ப்போம். ஓகே, தேப்பாமா. இப்போ நம்ம வந்து கையை நாங்கள் இப்படி தான் அளவு எடுப்போம். இங்கே பாருங்கள் 6 இருக்குது பாருங்கள், கரெக்டாக 6 இருக்கா? இந்த தையல் வரைக்கும் போடுங்க, 6 இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சியும் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சியும் மொத்தம் வந்து 1.5 இன்ச்சி. அப்போ 6யோட 1.5 சேருமா? எவ்வளோ மாறும்? 8. கணக்கு மேக்ஸு நல்லா சூப்பர். அப்போ எவ்வளோ வருதுமா? 8. ஓகேவா? அந்த கணக்கு பிள்ளை எப்படி கரெக்டாக சொல்லுது? கேமரா கணக்கு பிள்ளைக்கு கணக்கு தெரியலை. ஓகே, இப்போ நம்ம வந்து கையோட உயரம் வந்து 8. நம்ம இந்த அகலம் எப்படி எடுக்கிறோன்னா இருக்கிறத அப்படியே வச்சுருங்க. நம்ம நல்ல துணியில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்து நம்ம உயரம் வந்து எவ்வளோ வந்துச்சுமா? 8. இது பீஸ் கட்டி கொடுங்கம்மா, இருக்காம்மா? இங்கே பாருங்க, 8 கரெக்டாக 8 வச்சுருங்க. அது இங்கே என்ன எடுக்கிறோமோ இங்கேயும் அதே தான் எடுக்கணும், 8. ஓகேவா? 8 வந்துருச்சா? இப்போ 8 இன்ச்சு எடுக்கிறதுனால இந்த வளைவு நம்ம வந்து 3 இன்ச்சு எடுத்தால் போதும். ஓகேவா? 8க்கு மேலே போச்சுன்னா 3 போதுமா? 7.5 6 அப்படி வந்துச்சுன்னா மேலேருந்து 2.5 இன்ச்சு எடுப்போம் வளைவுக்கு. இப்போ 8 இருக்குது, அதனால 3 எடுத்து வளைவு போட போகிறோம். ஓகேவா? சாப்பீஸு 2 கோடு போடுது. இப்போ கட் பண்ண போகிறோம். நம்ம கருப்பு கத்திரிக்கோலை எடுங்களேன். இந்த வளைவு போட்டு இது நல்லா வெட்டுதுலக்கா? வெட்டு. ஓகே, இப்போ லைட்டாக இங்கே ஒரு கச்சாக், அப்படி ஒரு கச்சாக் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ குடஞ்சி வெட்ட போகிறோம். அதுதான் ரொம்ப நடுவில் நம்ம போட்டிருக்கோமா டாட்டு, இதில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் இப்படி குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த கடைசியில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. நடுவில் 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க, சரியா? போட்டுட்டு அப்படி குறுகி அப்படி நடுவில் விரிஞ்சு அப்படி குறுகி வந்துடணும். ஓகேவா? எப்படி இப்படி வந்துடணும். நல்லா இருக்கா? வெட்டின பீஸும் நல்லா இருக்கும், மாங்காய் கீத்து மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்லாம் கரெக்டாக இருப்பாங்க. சொன்னாதே அந்த திங்கிறது சொன்னாதே ஞாபகம். சும்மாவே நம்ம கடையை எப்போ பார்த்தாலும் திண்டுக்கிட்டே இருக்காங்கன்னு கழுவி ஊற்றுறாங்க. இருந்தாலும் மாங்காய் கீத்து மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே மறக்காது. நம்ம 18 கிட்ஸ் 19 கிட்ஸ்லாம் ஸ்கூலில் வாங்கிட்டோம்ல. இப்போ இது அப்படி 2 60s. ஓய் பிச்சு போடுவேன். நான் 90s 80s வளர்ந்தது 19s. ஆமாம் 90 கிட்ஸ் 85s போயிருச்சு. இதில் கிட்ஸ் வேறையாக்கும். எப்போவுமே எங்கள் மனசளவில் நாங்கள் சின்ன பிள்ளைதாம்ல. என்னடா இந்த பாருங்க, வெட்டிட்டு பார்த்தோம்னா அந்த கேப் வரும். ஓகேவா? வேணா உங்களுக்கு தெரியலன்னா அப்படி லைட்டாக போட்டு காமிக்க வருதா? இப்போ கை முடிஞ்சு போச்சு. கை கட்டிங் ஓகே, ஓவர். ப்ளவுஸில் பேக்கு வெட்ட போகிறேன். பின்பகுதி எப்படி வெட்டுறதுன்னா இங்கே பாருங்கள், கீழே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன் தையலுக்கு, சரியா? அப்புறம் இங்கே பாருங்கள், பேக்கில் ஷோல்டரில் இருந்து இங்கே பாருங்கள், ஷோல்டரில் இருந்து இந்த டாட் இருக்கா, இதை இந்த மாதிரி நேராக பிடிச்சிக்கோங்க, சரியா? பிடிச்சிட்டு பேக்கில் தான் எடுக்கணும், முன்பக்கம் எடுத்துடக்கூடாது. இல்லை சோத்தாங்க ஷோல்டர் எந்த பக்கம் வேணாலும் எடுக்கலாம். என்னப்பா, சோத்தாங்கையாக இருந்தான்னா ரைட்டு கையாக இருந்தானே எந்த பக்கம் 2 ஒன்றுதே. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பேக் சைடு ஷோல்டரை 2ஆக மடித்து இந்த டாட்டு பின்னாடி பிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு இங்கே பாருங்கள்
நல்லா தெளிவாக பாருங்க. அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன், கீழே விட வேண்டாம். சரியா? மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்காக. ஓகே, இதுதான் நம்ம ப்ளவுஸோட பின்பகுதி உயரம். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம இப்போ அகலம் அளக்க போகிறோம். கட் பண்ணி இது ப்ளவுஸோட அகலம் எடுக்க போகிறோம். ஓகேவா? அகலம் எப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா கரெக்டாக ப்ளவுஸை சமமாக இந்த இதெல்லாம் சுருங்கக்கூடாது, இந்த அக்கல் பகுதியெலாம் சுருங்கக்கூடாதுப்பா. இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு. சரியா? நம்ம குறிக்கிறதுக்கு 1 இன்ச்சு போட்டுக்கோங்க. தெரியுதா பொண்ணில்? இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். அதே மாதிரி இடுப்புலையும் ஒரு தையலை போட்டுக்கோங்க. இங்கே இருந்து ஸ்கேல்கிட்ட ஒரு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச். ஓகே, இல்லை 1.25 இன்ச்சையும் போட்டுக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ரெண்டுமே 1.5 இன்ச்சு. ஆமாம், 1.5. ஓகேவா? இது வந்து கரெக்டான அளவுப்பா. இந்த தையல் நம்ம தையல் போட்டு மிச்சம் நம்ம பிரித்து விடுவோம், குண்டாதே ஆகிக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரா நமக்கு தையல் போட மிச்சம் எதுக்காக நமக்கு கண்டிப்பாக பிரித்து விடுவோம். ஒரு நாளைக்கு இறங்குவோம், ஒரு நாளைக்கு குண்டாகும், அதனால எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு. இதுதான் அளவு. சரியா? இதுல இருந்து 1.5 இன்ச்சு நம்ம போட்டுக்கிறோம். எனக்கு 1.5 இன்ச்சு வேணாம், 1.25 போதுனாலும் ஓகே, அது நம்மளோட விருப்பம். ஓகேவா? இப்போ இந்த அளவை குறிச்சிட்டோமாமா, இனி எடுத்துக்கிறோம். ஓகேவா? கட் பண்ண அளவு வந்து 2 எடுத்திருக்கோம், ஷோல்டரோட அளவு வந்து 3 எடுத்திருக்கோம். என்னப்பா? அதுக்கடுத்து அக்குளோட அளவு வந்து 5.5 எடுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நார்மலான அளவு தான். இவ வந்து நார்மலாக இருப்பாங்க, அதனால நம்ம 5.5 எடுக்கிறோம். ஓகேவா? இருந்தாலும் கட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இது எடுக்கிறீங்களாக்கா வீடியோ? ஆமாம். சரி, அக்குல அளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க, ஸ்கேல் கூட இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அரை இன்ச்சு தையலுக்காக மேலே விட்டுருக்கேன் டேப்பை. ஓகேவா? கரெக்டாக நல்லா ரொம்பவும் இழுக்கக்கூடாது, நேரம் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த வருது பாருங்கள் 5.5. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துல வரணும். ஓகேவா? நேரம் இருக்காமா? ஓகேவா? அரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். நம்ம ஷோல்டரில் பிடிப்போம்ல, அந்த தையலுக்காக எவ்வளோ வருது? கரெக்டாக 5.5 வருதா? இது இப்படிதாம்மா நம்ம அக்களோட அளவை அளக்கணும். ஓகேவா? இப்படியே அளந்துக்கோங்க, நீங்களும் அளந்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, 5.5 போடுங்க. நார்மலான அளவு 5.5. ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா 6 அது வரைக்கும் தான் போகும். ஓகேவா? அதுக்கு மேலே போகாது அக்குள் அளவு. அந்த அளவுக்கு நம்ம இருக்க போகிறோம். நார்மல் அளவு 5பா. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா இந்த அளவை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப லீனாக இருந்தால் 5, நார்மலாக இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு ஓரளவுக்கு 5.5 தான் முக்கால்வாசி வரும். குண்டா நம்ம அக்கா அந்த இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் 6 வரும். ஓகேவா? எனக்கெல்லாம் 5.5 போதும். அந்த மாதிரி இந்த மாதிரி அலங்க. அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸ் இல்லைன்னா நார்மலாக 5.5 போட்டுருங்க. நான் நார்மலாக தான் இருப்பேன், ரொம்ப குண்டா 34 36 சைஸ் வரைக்குமே 5.5 போதும் அப்படின்னா சொல்லுவேன். 30 சைஸுக்கெலாம் 5 போதும். ஓகேவா? அந்த அளவு சட்டையை வச்சு நீங்கள் போடுறதுனா போட்டுக்கோங்க. 12 வந்துச்சுன்னா 6 வச்சுக்கோங்க. 6 போடலாம், 5.5 போடலாம், அவங்க கை அளவை பொறுத்து வரும். கட் பண்ணிக்கலாம். அதாப்பா வரும், ஏன்னா இடுப்பு சின்னதாகவும் அக்குள் பெருசாகவும் இருக்குல்ல. ஓகேவா? அதனால இது வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு, இந்த அளவு பிடிக்கிறதுக்கு இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள துணி. இப்போ வந்து 5.5 எடுத்து இந்த கோட்டோட இணைச்சிட்டு இங்கே இருந்து 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? வளைவுக்காக 1.5 இன்ச் போட்டு இப்போ வளைவு போட்டுருங்க. சரியா? வளைவு போட்டுட்டோமா? அப்படியே இப்போ பின்கழுத்துக்கு வந்துருங்க. தெளிவாக அளவுலாம் எடுல கேமராமேனு கணக்கப்புல. இங்கே பாருங்க, நம்ம இடுப்பில் 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோமா, அந்த புள்ளியில் வச்சு இந்த மாதிரி தாங்க நம்ம பேக்கு அளவு நாங்கள் இப்படி தான் எடுப்போம். சரியா? மேலேயும் 1/2 இன்ச்சு நம்ம விடலை, கீழேயும் நம்ம 1/2 இன்ச்சு விட தேவையில்லை.
கரெக்டாக பின் கழுத்து இந்த பகுதியை மையப்பகுதியை இப்படி ரெண்டாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சு நம்ம குறிச்சாலே நம்ம பின் கழுத்து அளவு வந்துடும் அளவு சட்டைக்கு கரெக்டாக. ஓகேவா? இல்லை எனக்கு எப்படி என்ன அளவு வைக்கணும்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா 9லேருந்து 9:30 வரை இந்த இறக்கம் வச்சுக்கோங்க. நல்ல பிள்ளைனா வயசு பிள்ளைனா 10 கூட வைப்பாங்க சில பேர், நல்லா லோவாக வேணும். இது கொஞ்சம் வயசானவங்க, அதனால் கொஞ்சம் ஏற்றமாக நார்மலாக வச்சுருக்காங்க. நம்ம அளவு சட்டையில் உள்ளதை அப்படியே குறிச்சு விட்டோம். ஓகேவா? ஏதாவது வாயை திறந்து சொல்லு. ஓகேக்கா. ஓகேவா? சரிம்மா. இப்போ மேலே 2 எடுத்தோமாம்மா, அதே 2 கீழே எடுக்கணுமா. 2 எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோடை போட்டுருமா. போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ நேராக கோடை போட்டுக்கிற வேண்டியது. எனக்கு ஸ்கேலை நீங்கள் நல்லா வச்சு நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வச்சு இந்த மாதிரி நேராக கோடு போட்டுக்கிட்டு இப்போ வளைவு போட்டுருங்க. ஓகேவா? நல்லா அந்த மாதிரி வளைவாக போடுங்க. வெட்டி திருப்பி காமிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி நல்லா இறக்கமாக போட்டிங்கன்னா வளைவு நல்லா அழகாக வரும். ஓகேவா? உங்கள் விருப்பம் போல் எப்படி உங்களுக்கு வளைவு வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. இடுப்பு பகுதி முன்னாடி இப்படி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்குது. என்னப்பா? முன்னாடியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ண போகிறோம். கழுத்துக்கிட்ட வரும்போது அப்போதான் போனுலாம் நமக்கு வரும். கழுத்தில் கை வைக்கும் போது கவனமாக இருக்கணும். அப்போதான் நமக்கு போனு வரும், ஆள் வரும், எல்லாம் வரும். சரன்னு வெட்டிட வேண்டியதே. ஓகேவா? முதக்கோட்டில் வெட்டி போடாதீங்க, துணி வேஸ்ட்டாக போயிடும். 2வது கோட்டில் வெட்டுவோம். இதில் எல்லாம் ஸ்பீடாக போட்டு எடுத்துரு. சரியா? வெட்டுறதை ரொம்ப நேரம் பார்க்க வேணாம், டைம் வேஸ்ட் ஆயிரும்ல. ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்கு அக்கிள் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? வந்ததா? இங்கே பாருங்க, வந்துருச்சா? நெக்கு நம்ம கண்டிப்பாக ரவுண்டாக வரணும்ப்பா. சரியா? அக்கிள் இப்போ நமக்கு பின் போர்ஷன் முடிந்து விட்டது. சரியா? இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை பார்ப்போம். இங்கே ஒரு செக்கார்டு. ஓகேவா? இப்படி கட் பண்ணிக்கிறேன் அந்த தையலுக்காக. சரியா? இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம மடிக்கிறதுக்காக எனக்குள்ள ஒரு மடிப்பு போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஓகே, டபுள் ஓகே.